கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக விவகாரம் நாளுக்கு நாள் அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர் கிடையாது, தொண்டர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு கருத்தை சிவில் கோர்ட் சொல்லியிருக்கு. சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் பல முறை இது சொந்தமாக பேட்டி கொடுத்துருக்கிறேன். டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திலும் நானே அஃபிடவிட் தாக்கல் செய்து பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று மனுவும் கொடுத்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழுவுக்கு சிறப்பான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். மற்ற கட்சியை விட அதிமுகவின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பொதுக்குழு தான் இதயம் கலைஞர் சொல்லுவார், அண்ணா சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூடிதான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியது. ஆனால் எம்ஜிஆர் என்ன முடிவெடுத்தார்னு கேட்டால், ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை, பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுவது பொதுக்குழு அல்ல, தொண்டர்களால் முதல்ல கட்சியில் இப்போ திமுக கிளை செயலாளர், வட்டச் செயலாளர், பகுதிச் செயலாளர், பாகச் செயலாளர், பொதுக்குழு, தலைமைச் செயற்குழு கூடிதான் பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாம் தேர்ந்தெடு செய்வாங்க. அது ஒரு ஜனநாயக அமைப்பு முறை, அண்ணா ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயக முறை, நெறிமுறை. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் கீழிருந்து தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்வுக்கு பின்னாடி தான் தலைவர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்யப்பட்டு அதை பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் அங்கீகாரம் பெறுவாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் தேர்வு எங்கே இருக்குது? பொதுக்குழு அங்கீகரிக்காட்டாலும் பரவாயில்ல, செயற்குழு அங்கீகாரம். பொதுச் செயலாளர் தேர்வு என்பது தொண்டர்களால். அப்போ தொண்டர்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய இயக்கமாக அதிமுக எம்ஜிஆர் கொண்டு வந்தார். சரி, பொதுச் செயலாளர் அகால மரணம் ஏற்பட்டாரு அல்லது பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு போயிடுறாரு, இப்படி ஒரு சூழல் வருது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். மறைந்த உடனேயே கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, ஜே ஜாண்டு. அப்போ அதிமுக ஜே பிரிவு, அதிமுக ஜா பிரிவுன்னு இருந்துச்சு. ஆனால் அப்போ பொதுச் செயலாளர் இந்த கட்சி, இந்த ஜே பிரிவுக்கு அவங்க பொதுச் செயலாளர், ஜா பிரிவுக்கு அவங்க பொதுச் செயலாளர், 4 வருடி திருநாவுக்கரசு, எம்ஜிஆர், அதிமுக, இப்படி கட்சி சின்னாபின்னம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் மீண்டும் ஜே அமைப்பு ஒன்றான உடனே கீழே தொண்டர்களால் மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டுதான் பொதுச் செயலாளராக நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ கட்சி இந்த பொதுச் செயலாளர் பதவியை தேர்வு செய்யறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வேணும்ல, அது இடைக்கால பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்வு செய்யலாம். அந்த இடைக்கால பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் கேட்டால், பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் வரை அந்த இடைக்கால பொதுச் செயலாளருக்கு கட்சியில் அந்த வேலையை பணி செய்வதற்கு பொதுக்குழு தேர்வு செய்யலாம். இப்போ அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுக்குழு யாரை தேர்வு செய்தது என்று சொன்னால், நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்களை தேர்வு செய்தது. அவங்களுக்கு எது வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவின்னு சொன்னால், திரும்பவும் ஓராண்டுக்குள்ளோ 2 ஆண்டுக்குள்ளேயோ அவங்க கட்சியில் தொண்டர்களால் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வரைக்கும் அந்த பதவியில் அவங்க உண்டு. அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கப்பட்டுருச்சு, அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி முழு அதிகாரம் துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அது வரைக்கும் இல்லை. ஆனால் பொதுச் செயலாளர் பார்த்து துணை பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணலாம். எம்ஜிஆர் காலத்தில் மூத்த துணை பொதுச் செயலாளர், அடுத்த துணை பொதுச் செயலாளர் 10 பேர் இருந்தாங்க. அம்மா அது மாதிரி வச்சு அப்புறம் அம்மா துணை பொதுச் செயலாளர் தேவையில்லைன்னு எடுத்துட்டாங்க. அது மாதிரி சசிகலா துணை பொதுச் செயலாளருக்கான முழு அதிகாரத்தை துணை பொதுச் செயலாளருக்கு கொடுத்துட்டு அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. இது நடந்தது. அப்போ பொதுச் செயலாளர் திரும்ப தேர்வு செய்யப்படுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? சின்னம்மா சசிகலா. அவங்க முதலமைச்சராக முடியாது, குற்ற வழக்கில் இருக்கிறவங்க. எம்எல்ஏ இருக்க முடியாது, 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருந்தால் அவங்க எம்எல்ஏ இருக்க முடியாது, எம்பியா இருக்க முடியாது, முதலமைச்சராக முடியாது. ஆனால் கட்சியின் தலைவராக இருக்கலாமா? இருக்கலாம். கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கலாமா? இருக்கலாம். அவங்க சிறைக்குள்ள இருந்தாலும் அவங்க பொதுச் செயலாளர் இருக்கலாம். எல்லா நடவடிக்கையிலும் அவங்களை கேட்டு, சிறையில் மனுவில் கேட்டு அவங்க மூலமாக அவங்க அனுமதியுடன் துணை பொதுச் செயலாளர் நடத்தலாம். இதான்
அமைப்பு. ஆனால் இது அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கட்சியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் பதவியே இல்லை, அம்மா இருந்த இடத்துல இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பே இல்லை, நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க தான், அதனால் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்னு போடுவோம் அப்படின்னு ஒரு புது செட்டப் பண்ணாங்க. இதை செய்ய முடியாது. அதிமுக சட்ட விதிகளுக்கு, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சட்ட விதிகளுக்கு முரணானது, இது செல்லாது. அப்ப நம்மளாம் மனு கொடுத்தோம். அவங்களுடைய அரசியல் அதிகாரம், பணபலம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினாங்க. தேர்தல் ஆணையம் உட்பட பாஜக துணையா இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா கட்சி அவங்க 2-3 உடைன்னு நினைக்கிறாங்கல்ல பாஜக, 2வது இடத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கல்ல பாஜக. அதனால அவங்க துணையா இருந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு துணையா போனாங்க. தினகரனை துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை எடுத்துட்டாங்க. சசிகலா பொதுச் செயலாளர் நீக்கிறது, பொதுக்குழுக்கு நீக்கிற அதிகாரம். ஏன்னா அவங்க இடைக்கால பொதுச் செயலாளர் எது வரைக்கும் இருக்கலாம்னு கேட்டால், கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய வரைக்கும், தொண்டர்களால் தேர்வு செய்ய வரைக்கும் அவங்க இருக்கலாம். அப்ப இப்ப வரைக்கும் யார் பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்டா, சட்ட விதிப்படி சசிகலா தான் இன்றைக்கும் பொதுச் செயலாளர். இது சட்ட விதிப்படி. இது அவங்க வழக்கறிஞர்களை வச்சு அவங்களும் முறையா தேர்தல் ஆணையத்துக்கு போல முறையா போராடல. பொதுச் செயலாளர் அவங்க நேரம் சிறையிலிருந்து நேரம் அதிமுக அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கணும், விட்டுட்டாங்க. காலதாமதம், கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம். யார் எடப்பாடி தடுக்க முடியுமா? யார் தடுக்க முடியும்? எடப்பாடி ஒரு ஆளா அவன் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன அவங்க செஞ்ச தப்பு? சிறையிலிருந்து வந்த உடனேயே அதிமுக கொடி கட்டி கார்ல வந்தாங்க. ஒசூர் விட்டு யாரோ ஒரு போலீஸ்காரங்க கூப்பிட்டு ஏட்டையா கூப்பிட்டு கொடி கட்டாருன்னு கொடி கட்டின காரை விட்டு இறங்கிட்டாங்க. மிகப்பெரிய தவறு. அடுத்த நேரம் அவங்க அம்மா வர்றாங்க, சின்னம்மா வர்றாங்கன்னு அம்மா நினைவிடத்தை கொரோனா காலத்தை முன்னிட்டு மூடிட்டாங்க. நான் அம்மாவை பார்க்காம நினைவிடத்துக்கு போக வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மா போருக்குன்னு சின்னம்மா. எத்தனையோ தடைகளை உடைத்தவர்கள், 4 ஆண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள், அம்மா நினைவிடத்துக்கு தடையை மீறி போனா என்ன பெரிய வழக்கு போட்டுருவா? அவங்க செய்த தவறு. அதே மாதிரி அவங்க அதிமுக அலுவலகத்துக்கு நேரம் போய் பொதுச்செயலாளர் சார்களை உட்கார, இன்னைக்கு உட்கார்றதுக்கு தகுதி இருக்கு, எல்லா ஆற்றலும் இருக்கு, சட்ட விதி இருக்கு, அதை பயன்படுத்தல. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாது. அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் பதவியை காலி பண்ணிட்டு எவ்வளவு நாடகம் போடுறாங்க பாருங்க. அம்மா இருந்த இடத்துல நாங்க உட்காரதான்னாங்க. அப்புறம் அம்மா இருந்த முதலமைச்சர் பதவி மட்டும் நீங்க எப்படி உட்கார்ந்தீங்க? அம்மா இருந்த பொதுச் செயலாளர் பதவி எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளர் போட்டீங்க. என்னன்னு கேட்டா நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க தான். அப்ப முதலமைச்சர் அம்மா இருந்தாங்கல்ல, அப்ப நீங்க எப்படி நிரந்தர முதலமைச்சர் தானே சொன்னா, அப்புறம் எப்படி இப்ப நீங்க போய் முதலமைச்சர் பதவியில் அம்மா இருந்த சீட்ல போய் உட்காந்தீங்க? ஓபிஎஸ் அது உட்காரல. எடப்பாடி போய் உட்கார்ந்த இடம் அம்மா சீட்ல தான். அப்படி ஒரு நன்றியின் விசுவாசி எடப்பாடி பழனிசாமி உட்காந்தீங்க. இன்னைக்கு சிட்டி சிவில் கோர்ட்டில் சூரியமூர்த்தின்னு ஒரு நண்பர் வழக்கு போட்டிருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு உறுப்பினரே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எனக்கு அம்மா உறுப்பினர் கொடுத்தாங்க, நீ உறுப்பினர் அட்டை கொடுக்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்ட்டு. உண்மைதான். அண்ணா எம்ஜிஆர் அம்மா கொடுத்தா பொதுச்செயலாளர், அதுக்கடுத்து பொதுச்செயலாளர் சசிகலா கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்ப யாரு அம்மா காலத்தில் கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டை வாங்கினவங்க தான் அதிமுக உறுப்பினர். எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ உறுப்பினர்ல கையெழுத்து போட அது செல்லாது. அதான் நீதிமன்றம் எனக்கு சொல்லியிருக்கு. நீங்க அவருக்கு அவர் மனுவை தள்ளுபடி பண்ணுங்க, அவர் அதிமுக உறுப்பினர்லன்னு எடப்பாடி வாதம் வச்சாரு. அவர் சொல்லிட்டாரு, அம்மா எனக்கு உறுப்பினர் அட்டை, உனக்கு உறுப்பினர் அட்டையில் கையெழுத்து போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறார் அந்த சூரியமூர்த்தி. அதை விட அதிமுக விதிகளுக்கு முரணாக பொதுச் செயலாளர் பதவி நீடிக்கிறது, இந்த மனுவை தள்ளுபடி பண்ணி எடப்பாடி போட்டிருந்தாரு. தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? தொண்டர்களால் தேர்வு செய்யப்படாத எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை. இந்த 16 வயது படம் நினைக்கிறேன், கமலஹாசன் நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், என்னை ஊர் ஊரா இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னை யார் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவராத்தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் யார் கோபாலகிருஷ்ணன் சொல்லலை, பொதுச் செயலாளர்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுச் செயலாளர் இப்போ அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்துக்கு நான் பொதுச் செயலாளர் இருக்கேன்,
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு டிடிவி இருக்காரு, தொண்டர்கள் உரிமை கேட்பு பொதுச் செயலாளராக வந்து ஓபிஎஸ் இருக்காரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் உண்மையிலே சட்ட விதி அடிப்படையில் சசிகலாமா இருக்காங்க. இப்ப ஆளாளுக்கு ஒரு பொதுச் செயலாளர், 15 பொதுச் செயலாளர் இருக்கு. அப்ப இவர் எப்படி? அதனால அவர் வந்து இந்த சுற்றுப்பணம் தேவை, கோடிக்கணக்கான படம் இருக்கு, பணத்தை செலவு பண்ணி மக்களை திரட்டி அவங்கள ஓட்டு போட மாட்டேன் வாக்குவங்கியா மாறுமா? கோட்டருக்கும் பிரியாணிக்கு 1000 ரூபாய்க்கு போனவன் எடப்பாடியை பார்க்க போனவன் மாறுமா? இல்ல மாடி மேல இருந்து சந்திக்கிறாங்க, மரத்துல தான் இருந்து பேச கேட்கறாங்க. மரத்துல இருந்து இப்போ என்ன முந்தான 5 வருஷமா எடப்பாடியை பார்க்காத மக்கள் திடீர்னு ஆனாலகன் ஆயிட்டாரா? நடிகரா? பெரிய சூப்பர் ஸ்டாரா? உங்களை மரக்கிளையில ஏறி பால்கனியில ஏறி மொட்டை மாடியில் ஏறிலாம் பார்க்குற அளவுக்கு என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரு இல்லை? பெரிய சொற்போர் ஒரு அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, வைகோ மாதிரி பேசினாலும் ஒன்றிய அரசு எதிர்த்து, டெல்லி ஏகாதிபத்தியம் எதிர்த்து, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து, மாநில சுயாட்சி கேட்டு, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஆணவ படுகொலையை கண்டித்து சொற்போர் உலகம் எடப்பாடி பழனிசாமி. என்ன மக்களுக்கு தெரியாதா? சரி, முதலமைச்சராவது கூட்டணியில் சேர்ந்துட்டீங்கல்ல பிஜேபியில். அமித்ஷா வந்து 3 தடவை வந்து கூட்டணி மந்திரி சபை தான் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லலையே. உங்களுக்கு முதலமைச்சரும் சொல்ல முடியல. முதலமைச்சர் வந்து நேற்று அன்வர் ராஜா பேட்டி கொடுக்குறாரு, வேலுமணியா செங்கோட்டையனாண்டி தான் பிஜேபி முடிவு பண்ணிட்டு இருக்கான். எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனையும் வேலுமணி முதலமைச்சராகவா பாஜக இந்த நாடகம் ஆடுது? நிர்மலா சீதாராமன் ஆக்கலாமா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஆக்கலாமா? பூணல் போட்டோன்னு தேடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் ஒரு பூணல் போட்டு முதலமைச்சராக வரணும், அதுக்கு யார் சரியா இருப்பான்னு தேடிக்கிட்டு இருக்கு. உங்களை பூரா போற போக்குல காலி வந்துட்டு போயிடுவான் பிஜேபி. முதலமைச்சர் ஆக முடியாது பிஜேபி அதிமுக கூட்டணி. இப்பயே தோல்வி. ஏன்னா ஓபிஎஸ் வந்து யாரை சந்திச்சிட்டாரு? நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய தலைவராக, ஆதிக்க இந்தியா இருக்கக்கூடிய தலைவராக, மாநில சுயாட்சியை காக்கக்கூடிய தலைவராக கூடிய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலினை பார்த்துட்டு வெளியே வந்து சொல்லிட்டாரு, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, பகைவனும் இல்லை, எப்படி வேணாலும் மாறும்னு போயிட்டாரு. தப்பு என்ன இருக்கு? எம்ஜிஆர் வளர்த்த கட்சி திமுக, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி திமுக, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி திமுக. கழகத்தின் பொருளாளர் இருந்தவர் எம்ஜிஆர். 62, 67, 71 உதயசூரியன் தான் அவர் போட்டிட்டு முத சட்டமன்ற உறுப்பினரானார். சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்தார். அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். எம்ஜிஆரும் கலைஞரும் அவர் நண்பர்கள். எம்ஜிஆர் அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையில் படுக்கும் போது கூட கலைஞர் கடிதம் எழுதினார் தொண்டர்களுக்கு, 40 ஆண்டு கால நட்பு தலை தூங்கி நிற்கிறது, 12 ஆண்டு கால பகை பணிபோல் மறைந்தது, என் ஆறுயிர் நண்பர் எம்ஜிஆர் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு நட்பு. அதனால இன்றைக்கு எதிரி யார், துரோகி யார்? எதிரியாவும் துரோகியாவும் தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கிறது பிஜேபி, பாசிச கட்சி. அதை எதிர்க்கிறதுக்கு பன்னீர்செல்வம், எங்களை போன்றவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான புரட்சி தலைவின் தொண்டன், லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவின் தொண்டன், RSS இயக்கம் எம்ஜிஆர்டே விளையாண்டாங்க. RSS இயக்கத்தை ஏன் தடை செய்யக்கூடாது எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசினார். அப்பேற்பட்ட எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துடைய புரட்சி நடிகர், அவருடைய தொண்டர்கள். இன்னைக்கு நம்ம எதுக்க வேண்டியது ஒரே சக்தி எது? பிஜேபி, பாசிசம். அங்க காது உண்டக்கூடாது. அவை ஒரு திராவிட 2 துருவ அரசியல் இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று திமுக கருதுகிறது, நாங்க கருதுறோம். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறுண்டு போக வச்சுட்டான் பிஜேபி. சாதி ரீதியா பிரிச்சுட்டான். அங்கிட்டு கவுண்டர் கட்சி, இங்கிட்டு முக்குளத்தூர் கட்சி, அந்த பக்கம் வேற கட்சி, இந்த பக்கம் வேற கட்சி அப்படின்னு பிரிச்சுட்டான். பிரிச்சு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அதிமுகவை ஒரு முக்குளத்தோருக்கு எதிரான கட்சியாக கொண்டு வந்துட்டான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் துரோகி எடப்பாடியை வீழ்த்தணும். துரோகம் பண்ணக்கூடிய அனைத்து சக்தியிலும் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்படணும்னு சொன்னா திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் அழைச்சிருக்கார். அந்த ஓரணியில் திரண்டாதான் எதிர்காலத்துல நம்ம பெரியார் பேர் சொன்னதுக்கும் அண்ணா பேர் சொன்னதுக்கும் திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதற்கும் உண்மையான திராவிட இயக்க உணர்வாளர்கள் இன்றைக்கு ஓரணியில திரண்டு வெரைட்டி அடிக்கணும். அதனால பொதுச்செயலாளரும் இல்லை, அதிமுகவுக்கு பொதுச்செயலாளராகவும் எடப்பாடி இல்லை, முதலமைச்சர்னு சொல்லி கூட்டணி கட்சி அமித்ஷாவும் சொல்லலை. அப்போ முதலமைச்சரும் இல்லாம, வேட்பாளர் இல்லாம, கட்சிக்கு பொதுச்செயலாளரும் இல்லாம, கட்சி சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு.
அவர் வெற்றியா சுற்றுப்பயணம் போயிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீண் செய்கிறார். திராவிட இயக்கத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலுவாக மாநில சுயாட்சிக்காக அண்ணாவின் கொள்கையை, பெரியாரின் சிந்தனையை, சமூக நீதியை காக்கக்கூடிய இயக்கமா இருக்கு. ஆகவே பன்னீர்செல்வம் வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம், துரோக சக்தியை வீழ்த்துவோம். சார், இன்னைக்கு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு 5 கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து திட்டமிட்டிருக்காரு. இது அதிமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் நம்ம பார்க்க முடியுமா? அதிமுகவே இல்லை, எடப்பாடிக்கு எதிரான பிரச்சாரம் சொல்லுங்க. அதிமுகன்றது நான் அதிமுக தான், அன்வர் ராஜா அதிமுக தான், எல்லா அதிமுக தான். அதிமுகவுக்கு எதிராக அவர் அதிமுக தானே, அவர் தானே ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், அவர் தானே முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அதனால அவர் போறது வந்து தொண்டர்களை சந்தித்து தொண்டர்கள்ட்ட விளக்கம் கேட்கிறார். அவர் தான் எம்ஜிஆர் மாதிரி போறாரு, தொண்டர்கள்ட்ட விளக்கம் கேட்க போறாரு. விளக்கம் கேட்டு தொண்டர்கள்ட்ட விளக்கத்தை சொல்ல போறாரு, தொண்டர்களுடைய கருத்தையும் கேட்க போறாரு. 5 கட்டமா போறாரு. உண்மையான தொண்டை ஓபிஎஸ் பின்னாடி வருவா. ஏன்னு கேட்டா ஓபிஎஸ்னால் பெரிய நன்மை இல்லைனால கட்சிக்கோ தொண்டர்களுக்கோ கெடுதல் கிடையாது, ஒரு கெடுதலான ஆள் கிடையாது. இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, இதை விட என்ன எனக்கு சுயமரியாதை இழப்பு வேணும். கடைசி அவரும் கெஞ்சி பார்த்தாரு. திருச்சிக்கு மோடி வரும்போது நயினா நாயந்திரன் மூலியமா கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல. போனே எடுக்காம விட்டார் நயினா நாயந்திரன். இன்னைக்கு சொன்னாரு, நான் சொல்லியிருந்தா பார்க்க வச்சிருப்பேன். இன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்குன்றத 2026 தேர்தலில் நயினா நாயந்திரன் மோடியும் எடப்பாடியும் பார்க்கலாம். அவர் என்ன ஸ்டாண்டாலும் எடுத்துட்டு போட்டோம், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எடப்பாடியா ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு போட்டி வச்சா, நிர்வாகிகள் போய் ஓட்டு போட்டேன் எடப்பாடிக்கு, அது சில்லற பூரா துட்டை வாங்கிட்டேன், பெட்டியை வாங்கிட்டேன், எடப்பாடி அடிச்சு விட்டாரு. ஓபிஎஸ் எச்சிக்கையை கூட காக்கா வரட்ட மாட்டார். அதனால் அவருக்கு தொண்டர்கள் ஓட்டு வாங்க முடியல நிர்வாகிகள்கிட்ட. ஆனால் தொண்டர்கள்ட்ட அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு மரியாதை இருக்கக்கூடிய ஆள் அதிமுகவில். எடப்பாடியா ஓபிஎஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் அந்த மரியாதையோடு அவர் முடிவு எடுக்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் மூத்த தலைவர், அவர் சொன்னது மாதிரி இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறணுன்ற ஒரு முடிவு எடுக்கணும், யாரை தோக்கடிக்கின்ற முடிவு எடுக்கணும். தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தி தமிழகத்துடைய துரோக சக்தி எடப்பாடி. பாஜக அதிமுகவை சுக்குநூறாக்கிட்டு, ரெட்டலையை சுக்குநூறாக்கி உடைச்சிட்டு, எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அதிமுகவை காலி பண்ணிட்டு நீ அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற, விடவே கூடாது. விழிப்புணர்ச்சியோட ஓபிஎஸ் பிரச்சாரத்தை தொடங்கட்டும். இந்த பிரச்சாரம் எங்க வந்து நிற்கணும்னு கேட்டா, திராவிட இயக்கத்துடைய சுயமரியாதையோட வரணும். சுயமரியாதையுடைய நீதி கட்சியுடைய தலைவர் தான் நம்முடைய பழைய ஏடி பன்னீர்செல்வம். அந்த ஏடி பன்னீர்செல்வம் பேரை வச்சிருக்கீங்க. மறுபடியும் போய் கூப்பிட்டான் வந்தான்னு போகாம இந்த உணர்வோட சுயமரியாதையோட தன்மானத்தோட ஓரணியில் தமிழ்நாடு நம்முடைய தளபதி ஸ்டாலின் தலைமையில் இந்த தேர்தலில் நாம் ஓரணியில் நின்று தமிழகத்துக்கு வஞ்சிக்கின்ற பாஜகவை வீழ்த்துவதற்கு சூளுரை மேற்கொள்ள வேண்டும். நன்றி சார். நன்றி.